அடேங்கப்பா இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இன்றைக்கி பேசுகிற கனி. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் நடந்த சிக்கன் சண்டை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்கிறேன். பிக் பாஸ் காலையிலே வந்து சிக்கன் கொடுத்துட்டாங்க. இது டாஸ்க்குக்கு வந்த சிக்கனா இல்லையா அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஆரம்பத்தில் வந்து கிச்சன் டீம் பிளான் பண்ணது ரவா கஞ்சி தான் பிளான் பண்ணாங்க. அது கனி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் டே வந்து சரி நம்ம நார்மலாக வந்து போகலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் டே வந்து இந்த எல்லோ டீம் டிசைட் பண்ணது யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணாலும் காயின் கிடைக்க மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் லேட்டாகவே கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சிக்கன் வந்து சமைச்சாச்சு. இப்போ சாப்பாடு போடும்போது ஃபஸ்ட்டு ரசம் கொடுக்குறாங்க சாந்திரா, திவ்யா வந்து ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து கேட்குறாங்க எல்லோரும் சிக்கன் சொல்லிட்டு கேட்குறாங்க. திவ்யா சாந்திரா கிட்ட சொல்கிறாங்க என்ன அக்கா கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ சாந்திரா சொல்கிறாங்க வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் நான் கொடுத்துட்ருக்கேன்லன்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது கனிக்கு வந்து அங்கே இருக்க பொறுக்கல அப்படியே வந்து திவ்யா கூப்பிட்டுட்டு கொடுங்க ஏன் வந்து லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரிங்க்கா நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், சாந்திரா கிட்ட சொல்லிட்டேன், சாந்திரா வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் நடந்தது. இது மேக்ஸிமம் வந்து 2 நிமிஷம் இருக்கும் இந்த கான்வர்சேஷன். இதுக்கு போயிட்டு வந்து கனி உடனே வந்து நான் இனிமேல் இங்கே விளையாட மாட்டேன், நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன், நான் இந்த டீமை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, அக்கா நீங்கள் அப்படி ப்ளைனாக சொல்லிட்டு போகாதீங்க, நீங்களும் தானே லேட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க, இப்போ வந்து நாங்கள் ஏதோ பண்ண மாதிரி நாங்கள் சாப்பாடே கொடுக்கக்கூடாது, சிக்கனே கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து நீங்கள் போகிறீங்க. ஆக்சுவலி திவ்யா கேட்டது கரெக்ட் தானே, இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு முடிவு எடுத்தாங்க, இவங்க பாயிண்ட்ஸ் கம்மியாக தர்றாங்க, அதனால நம்ம உடனே கொடுக்கலாம், கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம். அவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டுட்டு தானே இருக்காங்க, அதுக்குள்ளே என்ன அவசரம்? கனிக்கு வந்து அவங்களோட பிஹேவியர் எப்படி இருந்ததுன்னா இவங்க சிக்கன் சமைச்சு வச்சுட்டு கொடுக்காம யாருக்குமே கொடுக்காம சாப்பிட்ற மாதிரி தான் வந்து ஐயோ என்னோட ஆளுங்களுக்கு வந்து சிக்கன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு நான் வந்து இந்த டீம்லேயே இருக்க மாட்டேன். அப்போ இந்த கேம் வந்து எதுக்காக விளையாடுறாங்க? கனி வந்து அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக விளையாடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டைமும் வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க நம்ம எல்லோ கேர்ள்ஸ். விக்ரம்லாம் வந்து மாப்பு டீம்னா என்ன, அதாவது இந்த மாப் மாயாவீஸ் இருக்குல்ல அது என்ன வேலைன்னு இன்றைக்கி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க வச்ச வேலையில் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சு போட்டாங்கல்ல ஹாலில், அதை வந்து க்ளீன் பண்ண வச்சு இன்றைக்கி தான் வந்து ஃப்ளோர் டீமே வந்து ஃப்ளோரை ஒழுங்காக பெருக்குறாங்க. இதுவும் வந்து என்டர்டெயின்மெண்ட் தானே. கனிக்கு வந்து எப்படின்னா மற்றவங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடாது, அதாவது அவங்க டீமாக இருந்தால் பரவாயில்ல, இது வந்து சாந்திரா சொல்கிற மாதிரி கேட்கணும் இல்லையா. ஸோ அதில் வந்து 1% கூட விருப்பம் இல்லை, ஏதோ இருக்கணுமேன்னு சொல்லிட்டு 2 நாள் இருந்தாங்க. ஸோ கடைசியில் அதுவும் சொல்லிட்டாங்க என்னால் இந்த தலைக்கு கீழே இருக்க முடியாது, நான் இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வெளியே போகிறாங்க. உடனே விக்ரம் சிங்சான்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு போகிறான். விக்ரம் சொல்கிறாங்க எல்லாருக்குமே தெரியுதுக்கா யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் உங்களுடைய விளையாட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லும்போது கனிக்கு ஒரு ஐடியா, ஆமாம்ல நான் இதுக்கு வெளியே வரணும்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போயிட்டு அதாவது கிச்சனுக்குள்ளே போயிட்டு இதை பாருங்கள் நான் வந்து தனியாக தான் விளையாடுவேன், யாருக்காவது ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு உடனே வந்து சிக்கனை எடுத்து கொடுக்குறாங்க ஏதோ தாராளமாக. அப்போ வந்து திவ்யா சொல்லிகிட்டே இருக்காங்க நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இது எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணது, இந்த டிஷ் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து ரெடி பண்ணாங்க, இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டோம், நீங்கள் வந்து குக் பண்ண சிக்கனை வந்து நாங்கள் ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் இப்போ பண்ணுறீங்க, இது ரொம்ப தப்புக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட கேட்கல. வினோத் வேறு நடுவில் கத்துறான், எனக்கு சாப்பாடு போட எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. ஸோ நடுவில் வந்து திவ்யாவுக்கு ஆல்ரெடி வந்து கோவம் வந்து அவங்க வந்து ரொம்ப லவுடாக பேசுவாங்க, இன்றைக்கி சொல்லவே தேவையில்ல. இனிமேல் வந்து நீங்கள் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன்னா, நான் வந்து என்ன சொல்கிறேன்னு கூட கேட்கலையா? அதுக்கு வந்து வினோத் சொல்கிறாங்க எனக்கு தான் பசிக்குது இல்லைன்னு, உங்களை யாராவது சாப்பிட வேணான்னு சொன்னாங்களா, நான் பேசுகிறது கேளுங்க தானே சொல்கிறேன்னு சொல்லி திவ்யா ட்ரை பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இப்போ பழி என்ன ஆகுதுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா கனி வந்து சமைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் கனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணும்போது இவங்க வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ பழி யார் மேலே விழும்? இந்த மற்ற 4 பேர் மேலே. ஸோ யாரெல்லாம்னா பாரு, வியன்னா, திவ்யா அண்டு சாந்திரா, இவங்க 4 பேர் கெட்டவங்க. கனி அக்கா வந்து ரொம்ப வாழ்த்தப்பட்டவங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அக்கா வந்து சிக்கன் எங்களுக்காக ஃபைட் பண்ணி எடுத்து கொடுத்தாங்கன்னு ஒரு பேர் வந்து கனி அக்கா கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்டார் பெர்ஃபார்மரில், அதுதான் வந்து இந்த ஸ்டார் பெர்ஃபார்மரை வந்து தூக்கி கொடுக்குற பாயிண்ட் வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான்.
இதுக்கு நடுவில் தான் வந்து எஃப்ஜே வந்து பாருக்கிட்ட வந்து நீ ஆண்டின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாரு ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்பா வெடலை பையன் எஃப்ஜே வெளியே வந்துட்டாப்பா இவ்வளோ நாள் இல்லாமன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் இவரும் அடக்கிட்டு தானே இருந்தாங்க, எஃப்ஜேயும் பேசக்கூடாது தலையாயிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்து அப்படியே வருது வாயிலிருந்து. உடனே வந்து எஃப்ஜே வந்து அப்பா பாரு ஆண்டி சொல்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாரு அதை கண்டுக்கவே இல்லை, நீ ஆண்டி கூப்பிடு, அண்ணா கூப்பிடு, என்ன வேணாலும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க. ஸோ பாரு வந்து சாந்திராக்கிட்டேயும் திவ்யாக்கிட்டேயும் எக்ஸ்பிளைன் பண்ணி வியன்னாக்கிட்டேயும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அதர் ஹவுஸ்மேட்ஸ் அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி தான் வந்து நடக்குது. இப்போ புரியுதா கனியோட பிளான் என்னென்னு? அதாவது எல்லாரும் முன்னாடி நம்மக்கிட்ட வந்து ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இப்போ எல்லாரும் முன்னாடியும் வந்து நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பண்ணது தப்பு, நாம் தான் ஒழிச்சு வைக்க சொன்னோம், அவங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கனியோட ஒரு தனி கேமு. இந்த கேமுக்கு கிடைக்கும் பாருங்க இப்போ ஸ்டாருன்னு சொல்லிட்டு பாரு வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் மக்களை, இந்த பிரச்சனையில் யார் சரி யார் தப்புன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.